அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு எது சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் கிறிஸ்தவ மதம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, இஸ்லாமிய மார்க்கமும் பிரச்சாரம் செய்யப்படுது. இப்போ இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய திரித்துவ கொள்கை பிதா சுதன் பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம். இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யும்போது இஸ்லாமியர்கள் எதை பிரச்சாரம் செய்கிறாங்க? கடவுள் என்பவன் ஒருவன் தான், ஒரே ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கிற ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு? அந்த கடவுளுக்கு பிறப்பு கிடையாது, கடவுளுக்கு இறப்பு கிடையாது, அந்த கடவுள் யாரையும் பெற்றெடுக்கலை, அவன் யாருக்கும் பிறந்தவன் கிடையாது, அவன் அவதரித்து இந்த பூமிக்கு வரமாட்டான், அவன் தூய்மையானவன் அப்படின்னு மிக தெளிவாக ஓரிரை கொள்கையை என்ன செய்கிறாங்கன்னா பிரச்சாரம் செய்கிறாங்க. இப்படி பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய திரித்துவ கொள்கையை ஓரிரை கொள்கையை அதை வச்சு ஓரிரை கொள்கையை வெற்றி கொள்ள முடியாமல் அந்த தோல்வி மனப்பான்மை வந்ததாலேயோ என்னமோ அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? இப்போ இஸ்லாமும் திரித்துவத்தை தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க. இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இது நீண்ட காலமாக அங்கங்கே நடக்கக்கூடியது, ஆனால் பெருசாக அதை வெற்றி பெறலை. அது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் பைபிளில் இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கைக்கு மேற்கோள் காட்டுவாங்க. பைபிளே ஓரிரை கொள்கையை தாங்க சொல்லுது, பைபிள்லேயும் பாருங்கள் இஸ்லாத்துக்கு சாதகமாகத்தான் இருக்குது அப்படின்னு சில மேற்கோள் காட்டுவாங்க. இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அப்படியா உங்கள் குர்ஆனில் திரித்துவம் தான் இருக்குது, குர்ஆன்லேயே இயேசுவை பற்றி கடவுளுடைய மகன் என்ற அந்தஸ்து தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், உண்மையிலேயே இதில் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு அர்த்தமற்ற முட்டாள்தனமான பிரச்சார முறை. ஏன்னா ஒரு முஸ்லீம் பைபிளில் இருந்து மேற்கோள் காட்டாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. என்ன? ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கைப்படி குர்ஆன் அப்படிங்கிறது கடைசி இறைவேதம். இந்த குர்ஆன் கடைசி இறைவேதம் தான். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இறைவேதங்கள் வந்திருக்குது. அதில் ஒன்று இயேசு அவர்கள் பிரச்சாரம் செஞ்ச போதித்த ஒரு வேதம், இஞ்சில்னு சொல்லப்படும். அதில் இருந்து சில மாற்றங்கள் நடந்து இன்றைக்கி பைபிளாக இருக்குது. ஆனால் அதில் இயேசு அவர்கள் போதித்த உண்மையான வேதத்தினுடைய ஒரு சில விஷயங்களும் இருக்குது தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் யார் இருக்கிறாங்க? முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதனால் ஒரு முஸ்லீம் பைபிளில் இருந்து ஒன்று காட்டாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அவர் காட்டக்கூடிய வசனம் மேற்கோள் தப்போ சரியோ, ஆனால் காட்டுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்தவர் குர்ஆன்ல இருந்து காட்டுறாருன்னு சொன்னால் உண்மையிலே அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. ஏன்? கிறிஸ்தவர்களுடைய பார்வையில் குர்ஆன் அப்படிங்கிறது என்ன? இது சாத்தானோட வேதம்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க முழுக்க பொய் தான், எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. முகமது நபி அவங்களுடைய நம்பிக்கைப்படி யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி இயேசு அவர்கள் யார்? இஸ்லாத்தை போதிக்க வந்த ஒரு இறை தூதர், கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர். நம்ம அவர் இறை தூதராக நம்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவருடைய பார்வையில் முகமது நபி யார்? அவங்க இறை தூதராக ஏற்றுக்கொள்ளலை. அப்படி தானே? அவர் பொய்யாக பிரச்சாரம் செஞ்சார்னு நம்புகிறாங்க. இப்படி சொல்லக்கூடியவங்க குர்ஆனில் இருந்து எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு மேற்கோள் காட்டுறது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பாருங்கள், இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இதில் இஸ்லாம் போதிக்கக்கூடிய தெளிவான ஓரிரை கொள்கையை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. இந்த பூமியில் எந்த வேதமும் எந்த மதமும் சொல்லாத அளவுக்கு மிக தெளிவாக சொல்லுது. இந்த ஓரிரை கொள்கைன்னு சொன்னாலே அது இஸ்லாம் என்ற அளவுக்கு பரவலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இந்த ஓரிரை கொள்கை எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டாவே நமக்கு போதும் தான். ஆனால் அதோடு சேர்த்து இன்னொன்று என்ன தெரியுமா இருக்குது? இதே குர்ஆனில் கிறிஸ்தவத்துக்கு எதிரான மறுப்புகளை இதே குர்ஆன் தான் வைக்குது. கிறிஸ்தவம் என்ன செய்யாதுன்னா நேரடியாக எந்த மதத்தையும் பற்றி பேசாது. ஆனால் குர்ஆன் என்ன செய்யும்? இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஓரிரை கொள்கைக்கு மாற்றமான எல்லா நம்பிக்கைகளையும், தவறான நம்பிக்கைகளையும் மறுத்து அதோடு என்ன செய்யும்? விவாதம் செய்யும். இப்போ கிறிஸ்தவர்களை அழைச்சி பேசும், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கையை சொல்லி லாஜிக்கலாக என்ன செய்யும்னா கேள்வி அனுப்பி நீங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை தவறு அப்படின்னு விவாதம் செய்யும் குர்ஆன். இந்த அளவுக்கு
இயேசு கடவுள் அல்ல, இயேசு கடவுளுடைய மகன் அல்ல, இயேசுக்கு எந்த தெய்வீக தன்மையும் கிடையாது, அவர் வெறும் இறை தூதர் தான் அப்படின்னு மிக தெளிவாக குர்ஆன் பிரச்சாரம் செய்யக்கூடிய வசனங்கள் எல்லாம் நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். இதை நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி ஓரளவுக்கு பார்க்கலாம். இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், குர்ஆன் மிக தெளிவாக இதை பேசுது. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் பாருங்கள், குர்ஆனை படித்து என்ன செய்கிறாங்க, ஓரிரை கொள்கையின் பக்கம் வர்றாங்க. அப்படியா இல்லையா? கிறிஸ்தவர்கள் உட்பட யாராச்சும் குர்ஆன் படித்து கிறிஸ்தவம் தான் சரின்ற நம்பிக்கைக்கு போகிறாங்களா? கிடையாது. பல கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் உட்பட குர்ஆனை படித்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் பைபிளை படித்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பாதிரியார்கள் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனை படித்து கிறிஸ்தவத்துக்கு போகக்கூடியவங்க யாராச்சும் இருக்காங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. குர்ஆன் அந்த அளவுக்கு ஓரிரை கொள்கையை தெளிவாக சொல்லுது. நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மிக தெளிவாக குர்ஆன் தன்னுடைய கொள்கையை என்ன செஞ்சிருச்சு, சொல்லிருச்சு. இதில் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அதுக்காகத்தான் இந்த உரை. முதலாவது இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டா வெஜிடேரியனை தவிர வேறு எதையும் சாப்பிட மாட்டேன். கிடைக்கலன்னு வைங்களேன், தண்ணியை குடிச்சிட்டு பட்னியாச்சு தூங்கிடுவேன் இப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன, இப்போ ஒருத்தர் என்னைய ஹோட்டலில் பார்க்குறாரு. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறார், பாயை நான் பார்த்தேன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்க, என்ன சாப்பிட்ருப்பாரு, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? வெஜிடேரியன் தான் சாப்பிட்ருப்பாரு. ஏன், பாய் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, வெளியே சாப்பிட்டா வெஜிடேரியன், இல்லைனா தண்ணியாச்சும் குடிச்சு படுத்துருவோன்னு சொன்னார்ல. அப்போது அந்த கேள்விக்கே இடம் கிடையாது, நான்வெஜ்ஜாங்கிற கேள்விக்கே. அது மாதிரி குர்ஆன் மிக தெளிவாக என்ன செஞ்சிருச்சு, டிக்ளேர் பண்ணிருச்சு, இயேசு கடவுள் இல்லை, கடவுளுடைய மகன் கிடையாது, அவர் இறை தூதர் மட்டும்தான், அவரும் ஒரு மனிதரே, நீங்கள் நம்பக்கூடிய திரித்துவ கோட்பாடு தவறு, நீங்கள் நம்பக்கூடிய அந்த கடவுளுடைய மகன் என்ற நம்பிக்கை தவறு அப்படின்னு குர்ஆன் என்ன செஞ்சிருச்சு, மிக தெளிவாக ஆணித்தரமாக வெளிப்படையாக சொல்லுது. என்ன, அதை பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக நீங்கள் குர்ஆனில் இன்னும் எந்த அளவுக்கு இதை தெளிவாக பேசுன்னு பாருங்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னா வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ இதை இப்படி சொல்லாமா இல்லையா, அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சா இல்லையா, இல்லை அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சா இல்லையா. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுது, லா இலாஹா, யாருமே கிடையாது, வணங்க தகுதியானவர்கள் யாருமே இல்லை, இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அப்படின்னா என்ன, இன்னும் வெயிட்டு கூடுது, அதுக்கு இன்னும் அழுத்தமாக இஸ்லாம் பதிய வைக்குது. இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, உறுதிப்படுத்தி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இப்படி சொல்கிற நேரத்தில் இந்த குர்ஆன்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சில கிறிஸ்தவர்கள், அது குர்ஆனை படித்தாங்களா இல்லையா நமக்கு தெரியல, எங்கேருந்து எடுத்து சொல்கிறாங்கன்னு தெரியலை, அவ்வளவு ஒரு மடமைத்தனமாக சொல்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் நினச்சிட வேணாம், அப்போ குர்ஆனில் ஏதோ இருக்குது போல் அவங்களுக்கு சாதகமான, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா, அவங்களுக்கு மறுப்பாக பேசக்கூடிய வசனங்கள்லேருந்து அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து காட்டுறதை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக உங்களுடைய இப்போ ஒருத்தர் ஒரு மகன்கிட்ட சொல்கிறாரு, மகன் ஒரு தப்பு செய்கிறாரு, ஒரு குடிக்கிறாரு, மகன்கிட்ட சொல்கிறாரு, மகனே குடிக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இனிமேல் நீ செய்யவே கூடாது, இப்படி செஞ்சுனா என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே ஒன்று சொல்கிறாரு, இப்போ குடித்தா நல்லா தான் இருக்கும், பின்னாடி நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படுவே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு தந்தை மகனை கண்டிப்பதாக இருக்குதா, இது மகன் குடிக்கக்கூடாதுன்னு கண்டிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை எங்கள் அப்பாவே குடித்தா நல்லா தான் இருக்குன்னு சொன்னாருன்ற மாதிரி இருக்கா. எங்கள் அப்பா குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அந்த மகன் சொன்னால் எப்படி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், நான் ஏன் இந்த முன்னுரையெல்லாம் சொல்கிறேன்னா, இதனுடைய அந்த பிரச்சனை என்னங்கிறதனுடைய அறிமுகம் உங்களுக்கு தெரியணும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வர்றாரு, இந்த குர்ஆன் சிலை வணக்கத்துக்கு ஆதரவாக தாங்க பேசுது, எல்லாத்தையும் கடவுள்னு தாங்க சொல்லுது அப்படின்னு. குர்ஆன் அப்படியா சொல்லுது? அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் கடவுள்னு சொல்லக்கூடாது, அப்படி நம்பக்கூடாது, பெரும்பாவமாக சொல்லுது. படைச்ச இறைவனை தவிர யாரும் எதுவும் கடவுளே கிடையாது, சிலைகள் கடவுள் கிடையாது, சிலைகளை வணங்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லுது குர்ஆன். இப்போ ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, என்னங்க சொல்கிறீங்க, புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுவோம். ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் உட்பட என்ன சொல்கிறாங்க, குர்ஆனை படித்தா ஏன்பா அப்போ தர்காவில் போய் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்பாங்க.
எதனால் கேட்குறாங்க? குர்ஆன் அந்தளவுக்கு தெளிவாக சொல்லுது, படைச்சவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, இறந்து போனவங்களாம் வணங்கக்கூடாதுன்னு. அதனால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தமிழ் குர்ஆனை படித்தா கூட என்ன செய்வார்? இந்த கேள்வியை கேட்குறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதில் ஒருத்தர் சிலை வணக்கத்துக்கு ஆதரவாக குர்ஆனில் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அவர் ஒரு ஆதாரத்தை காட்டுறாருன்னு வைங்களேன், பிரமத கடவுள்களை திட்டாதீர்கள்னு இருக்குது. குர்ஆனில் இருக்குதா இல்லையா? இதை கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா குர்ஆனில் எங்கள் கடவுளுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எப்படி இது எப்படிரா இது புரிய வைக்கிறது? சொன்னது எதுக்காக? அதில் சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். இது போல் ஒரு வாதம் தான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, இயேசு கடவுளுடைய மகன் இருக்குது, இயேசு தான் அல்லான்னு குர்ஆனே சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுலேயும் ஒரு நேர்மையான இது இருக்கணும். தன்னுடைய கொள்கையை நேர்மையான முறையில் என்ன செய்யணும்? பிரச்சாரம் செய்யணும். அப்படியா இல்லையா? அப்படி இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் அறிவுபூர்வமான விஷயங்களை கொண்டு என்ன செய்யணும்? நம்ம பிரச்சாரம் செய்யணும். அதுதான் குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுது? உதுஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அலைங்க. எப்படி? பில் ஹிக்மா, தெளிவான ஞானத்தோடு அலைங்க. இப்படி குர்ஆன் கற்றுக் கொடுக்குறத என்ன செய்யுது நம்ம பார்க்குறோம். அந்த தெளிவான ஆர்கியூமெண்ட்டோடு நீங்கள் என்ன செய்யுங்க? பிரச்சாரம் செய்யுங்க அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள். அதுக்காகத்தான் இந்த உரை. எந்த அளவுக்கு நீங்கள் தவறாக செய்கிறீங்கிறது புரிய வைக்கிறதுக்காக. ரைட். இப்போ இதை தாண்டி நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, குர்ஆன் எந்தெந்த கோணத்திலையெல்லாம் கிறிஸ்தவ சகோதரர்களுடைய அந்த நம்பிக்கைகளை தவறுன்னு சொல்லுதுங்கிறத பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்தேன். குர்ஆன் கிறிஸ்தவத்தை பற்றி பேசுது, இயேசுனுடைய வரலாறை பேசுது, எல்லாமே என்ன செய்யுது? பேசுது. இதை நம்ம ஏற்கனவே மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம். அதனுடைய லிங்கை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் போடுறோம், பார்த்துக்கோங்க. அது முழுமையாக கேட்டிங்கன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியும். அது இல்லாமல் இந்த விமர்சனத்தை செய்யக்கூடிய சில பிரச்சாரர்களுக்காக தான் இந்த உரை. முதல்ல குர்ஆனில் பாருங்கள், இயேசு கடவுளுடைய மகனா அப்படிங்கிற நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய மறுப்பை பாருங்கள். அல்லாஹ்னா நம்மளை படைச்ச இறைவன். அல்லாஹ் சொல்கிறான், மா கான லில்லாஹி ஐ யத்தஹித மின் வலது சுப்ஹானஹு இதா கதா அம்ரன் ஃப இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு புதல்வனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் குர்ஆன் என்ன சொல்லுது? லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. இது தெளிவாக பொதுப்படையாக சொல்லியாச்சு. அது போக கிறிஸ்தவர்களை நோக்கியே குர்ஆன் பேசுது பாருங்கள். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு புதல்வனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை. அவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா குன் ஆகு அப்படின்னு கட்டளையிடுவான், அது ஆகிரும். அந்த காரியம் என்ன செஞ்சிடும்? நடந்துடும் அப்படின்னு. குன் ஆகுன்ற விஷயத்தை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், ஒக்காலு தஹதல் ரஹ்மானு வலதா. அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வசனத்தில், 19வது அத்தியாயம் 88வது வசனத்தில், ஒகாலு தஹதர் ரஹ்மானு வலதா. அர் ரஹ்மான் அல்லாஹ் தனக்கென ஒரு குமாரனை எடுத்துக்கொண்டுள்ளான் என்று அவர்கள் சொல்கிறாங்க. லகது ஜிஅதும் ஷைஅன் இத்தா. இது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இது ஒரு அபாண்டமான கூற்றையே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தக்ஹிருல் ஜிபாலு ஹத்தா. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் அடுத்த வசனத்தை, இவர்களுடைய இந்த கூற்றினால், இந்த வாதத்தினால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சிதறண்டு விடும் போதிலும், அதாவது இப்படி சொல்கிறதுனால எதனால்? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அல்லாஹ் தனக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் தனக்கு குமாரனை எடுத்துக்கொண்டான். யார் சொல்கிறா இதை? கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்கிறான், இப்படி சொல்கிறதுனால, இந்த வார்த்தையினால் வானம் பூமியெலாம் வெடித்து செதற பார்க்குது, அவ்வளவு பெரிய அபாண்டமான கூற்றை நீங்கள் சொல்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ பெரிய மறுப்பு! இப்படி சொல்கிற நேரத்தில் அவங்களுக்கு சாதகமாக குர்ஆன் பேசுதான். இது ஒன்று. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ் தனக்கு ஒரு குமாரனை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அதுக்கு அது அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, கிறிஸ்தவ இப்போ எது ப்ரூவ் ஆயிடுச்சு? குமாரனை எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களே, அதற்கு தெளிவான மறுப்பு குர்ஆனில் இருந்து 19வது அத்தியாயம் 88வது வசனத்துலேருந்து படித்தா தெரியும். அடுத்தது, இயேசு, அதாவது கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை கொள்கை ஒன்று என்ன செய்வாங்கன்னா, 3 கடவுள் கோட்பாடு, பிதா சுதன் பரிசுத்த ஆவி. அப்படி இல்லைன்னு சொன்னால் 3ல் 1 தான் கர்த்தர், இன்னொன்று இயேசு, இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த எந்தெந்த ஆங்கிள் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அதை கண்டித்து அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கஃபரல்லதீன காலு
இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹு இப்னு மரியம், நிச்சயமாக மரியமுடைய மகன். இந்த மரியமுடைய மகன்ற வார்த்தை தான் இயேசுவுக்கு சொல்லப்படும். ஏன் அவங்க சொன்னாங்க யாருடைய மகன்? அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க. ஆனால் குர்ஆன் எல்லா இடத்துலையும் மரியமுடைய மகன் அவரே அப்படின்னு தெளிவுபடுத்தும். ரைட், இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் மரியமுடைய மகனாகிய மசீஹ் ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் சொல்கிறவர்கள் உண்மையிலேயே காஃபிர்களாகி விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். அப்படின்னா என்ன? படைச்ச இறைவனையே மறுத்துட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். அடுத்து சொல்கிறான் காலுல் மசீஹ், ஆனால் அந்த மசீஹ் இருக்காரே, இயேசு இருக்கிறாரே, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களே, உஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும். அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் இறைவனை வணங்குங்கள் அப்படி சொன்னதாக குர்ஆன் சொல்லலை. உஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய இறைவனையும் உங்களுடைய இறைவனையும் வணங்குங்கள். குர்ஆன் இப்படித்தான் சொல்லுது. நீங்கள் சொல்கிற மாதிரியா சொல்லுது? பாருங்கள் அடுத்து, இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பானோ, அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை ஆக்குவானோ. இன்னும் நம்ம வேறு மாதிரி இப்படி புரியலாம். யார் அல்லாஹ்வுக்கு இணையாக என்னை ஆக்குவானோ, யார் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு படைப்பை ஆக்குவானோ, இப்படி பொருள் எடுக்கலாமா இல்லையா? அதில் ரைட். தொடர்ந்து சொல்கிறாங்க, இயேசு சொன்னதாக குர்ஆன் சொல்லுது, ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவர் சொர்க்கத்துக்கு போகிறதே தடை செய்து விட்டான், நீ சொர்க்கமே போக முடியாது. இதான் யாருடைய பிரச்சாரமாக சொல்லுது? குர்ஆன் இயேசுனுடைய பிரச்சாரமாக சொல்கிறத பார்க்குறோம். ஓ மஅவாஹுன்னார், நிரந்தரமாக நரகத்தில் நீங்கள் தங்குவீங்க அப்படின்னு இயேசு பிரச்சாரம் செஞ்சதாக சொல்லுது. ஒமாலி வாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரவங்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே கிடையாது, அவங்களை யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு இயேசு என்ன செஞ்சார்? தெளிவாக சொல்கிறாரு. இப்படி தான் குர்ஆன் சொல்லுது. இது ஒரு. அடுத்து பாருங்கள், இது என்ன, இந்த வசனத்தில் என்ன பேசப்படுது? மரியமுடைய மகன் இயேசு இருக்கிறாரே, அவர் தான் அல்லான்னு சொன்னாங்களே, அவங்க நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள் குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், இப்படி சொல்லுவாங்க, இல்லை அதில் ஒரு ஆள் தான் அல்லாஹ், இன்னொரு ஆள் இயேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் லக்கது கஃபரல்லதீன காலு, இப்படி சொல்பவர்கள் நிராகரித்து விட்டார்கள், காஃபிர்கள் ஆகிவிட்டார்கள், நிராகரிச்சுட்டாங்க இறை கொள்கையே. யார்? இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் மூவர்களில் ஒருவன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது யார் பற்றி சொல்லுது? தெளிவான மறுப்பு. அடுத்து பாருங்கள், ஒமாமின் இலாஹின் இல்லா இலாஹும் வாஹித், இதை சொன்னோன்னே கிறிஸ்தவர்கள் சொல்லிடுவாங்களே, இல்லை கரெக்டு தான், மூணுன்னு சொல்லணும், மூவர்களில் ஒருவன்னு சொல்லக்கூடாது, மாற்றி பேசிடுவாங்களே. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறா பாருங்க, இலாஹுன் இல்லா இலாஹும் வாஹித், நிச்சயமாக வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை. இதை விட்டு அவங்க விலகலை அப்படின்னு சொன்னால் துன்புறுத்தும் வேதனையை கட்டாயமாக அனுபவிப்பார்கள். கண்டிக்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் 5வது அத்தியாயம் 72வது வசனத்துலேருந்து வரும். அப்புறம் 75வது வசனத்தை பாருங்கள். இப்படி சொல்லுவாங்க, அதாவது கடவுள் 3 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பாருங்கள் மறுப்பை. குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 171வது வசனம். இதோ நிப்பாட்டிக்கலாம், அடுத்த இது வேணால் பேசலாம் நம்ம. அதில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யா அஹ்லல் கிதாப். அஹ்லல் கிதாப்னா யார்? கிறிஸ்தவர்கள், சில நேரங்களில் யூதர்களும் சேர்த்து உள்ளடக்கி சொல்லும். வேதக்காரர்களின் குர்ஆன் இவ்வளோ கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு அறிவுரை சொல்லுது பாருங்கள். ரைட். லா தகுது ஃபி தீனிக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் எது? அடுத்த வசனங்கள் தெளிவுபடுத்தும். நான் முன்கூட்டியே சொல்கிறேன், இயேசு ஒரே இறைவனத்தை வணங்கணும்னு சொன்னார், அதில் வரம்பு மீறுறாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறான், வலா தக்கூலு அலல்லாஹி இல்லல் ஹக்கு, அல்லாஹ் மேலே நீங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்லாதீங்க. ஏன்? கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க? அல்லாஹ் 3, கடவுள் 3, பிதாசுதன் பரிசுத்தாவி, இயேசு கடவுளுடைய மகன், இதானே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் எதுக்கு இந்த வசனம்? இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து சொல்கிறான் அல்லாஹ், இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹி வ கலிமத்து, நிச்சயமாக மரியமுடைய மகன் மஸீஹ் ஈசா, இயேசு யார்? அல்லாஹ்வுடைய தூதனும் அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் இருக்கிறார். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை வச்சு தான் மெயினாக சொல்லுவாங்க. அது அடுத்த பகுதியில் வேணால் நம்ம பேசுவோம். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் இதில் சொல்கிறான், வலா தக்கூலு சலாசா, கடவுள் 3ன்னு நீங்கள் சொல்லாதீங்க. மூவரில் ஒருவனுக்கு ஒரு மறுப்பை பார்த்தோம். கடவுள் 3ன்னு நீங்கள் சொல்லாதீங்க, பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ நம்ம எதை பார்த்தோம்?
இயேசுதான் அல்லாஹ்னு சொல்கிறதுக்கான மறுப்பையும் பார்த்தோம். மூவரில் ஒருவர் தான் அல்லாஹ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மூணாவது, கடவுள் 3 நிலையாக இருக்கிறான் அப்படிங்கிற பிதாசுதன் பரிசுத்தாவி திருத்துவத்துக்கான மறுப்பையும் செய்கிறோம். இதை நம்ம பார்க்கணும். இவ்வளவு தெளிவாக குர்ஆன் சொல்லுது. அடுத்து எந்த அளவுக்கு இதை தெளிவுபடுத்துது பாருங்கள். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குர்ஆன் விஷயத்தை சொல்கிறத விட மற்ற எல்லாத்தையும் மறுத்துட்டு தெளிவுபடுத்தும். லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு மாதிரி. இப்போ பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செஞ்சால் இதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னமல்லாஹ இலாஹு வாஹித், நிச்சயமாக அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். எதுக்கு பின்னாடி இந்த வசனம் வருது, இந்த வார்த்தை? வலா தக்கூலு சலாசா, கடவுள் 3ன்னு சொல்கிறீங்கள, அதுக்கு மறுப்பா இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல்லாஹ இலாஹு வாஹித், நிச்சயமாக அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்க்குறோம், சுபஹானஹு ஐயக்கூன லஹு வலது. இந்த தொடர்ச்சியை பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் குறைகளை விட்டும் நீங்கியவன், தூய்மையானவன். ஐயக்கூன லஹு வலது, எதை விட்டும்? தனக்கு குமாரன் எடுத்துக்கொள்வதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். இப்படிப்பட்ட குறையை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் மறுத்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம இவ்வளோ காலமே எப்படி பேசணும்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான நிலையை எடுத்து சொல்கிறதுக்காக பேசணும். இப்போ எதுக்கு பேசுகிறோம்? குர்ஆன் இப்படித்தாங்க சொல்லுது பாருங்கன்னு சொல்கிறதுக்காண்டி பேச வேண்டியிருக்குது. இது சம்மந்தமாக இன்னும் குர்ஆன் தொடர்ந்து பேசுது பாருங்கள். எந்த அளவுக்கு மேரியை வணங்குவதையும் இயேசுவை வணங்குவதையும் கண்டிக்குதுன்னு பாருங்கள். வல் மஸீஹ் இப்னு மரியம இல்லர் ரசூல், இயேசு அவர் இறை தூதரை தவிர வேறு இல்லை. இல்லர் ரசூல்னா என்ன? தூதரை தவிர வேறு இல்லை. இல்லல்லானா அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அது மாதிரி இல்லர் ரசூல், தூதரை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன? இயேசு இறை தூதர்னு சொன்னால் பார்த்தாதா? அல்லாஹ் எதை சொல்கிறான்? இறை தூதரை தவிர வேறு இல்லைன்னா என்ன? அவர் இறை தூதர் மட்டும்தான். கடவுள் நிலைமைக்கெல்லாம் இல்லை, கடவுளுடைய மகன்லாம் கிடையாது. தெளிவாக சொல்லுது. அது ஹலத் மின் கபிலிஹு ரசூல், இன்னும் உறுதிப்படுத்தி சொல்லுது, அவருக்கு முன்னாடி பலரும் வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பல தூதர்கள் வந்திருக்கிறாங்க. வ உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் இருக்கிறாங்களே மரியம், அவங்க உண்மையாளர். கான யகுலானி துஆம், அவர்கள் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். யாரு? இயேசுவும் அவருடைய தாயாரும். இந்த வசனம் எதுக்காக சொல்லப்படுது? சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு. ஏன்னா சாப்பிடக்கூடியவர்கள் கடவுள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் சிலர் மேரிக்கு கடவுள் தன்மை இருப்பதாக நம்புகிறாங்க. அவர்களுக்கும் மறுப்பு, இயேசுவுக்கு கடவுள் தன்மை இருப்பதாக சொல்லக்கூடியவர்களுக்கும் மறுப்பு. அவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு. ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இது கிறிஸ்துவத்துக்கு தெளிவான மறுப்பு சொல்லக்கூடிய வசனங்கள். அடுத்தது, இயேசுவனுடைய பிறப்பில் நடந்த குழப்பம் தானே இது, இந்த திருத்துவ கோட்பாடுங்கிறது. அதுக்கு குர்ஆன் எவ்வளோ தெளிவாக பேசுது பாருங்கள், ஆழமாக அடித்து சொல்லுது பாருங்கள். 3வது அத்தியாயம் 45வது வசனங்களில் வரும். அந்த வரலாறுலாம் நம்ம பேச வேணாம். அது சுருக்கமாக சொல்லணும்னா, மேரி அவர்கள் திருமணம் ஆகாத ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் அதாவது வானவர் வர்றாரு, இறைவனிடத்துலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு வானவர். அவர் ஒரு நற்செய்தியை சொல்கிறாரு, இறைவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், என்னை எந்த ஆணும் தீண்டலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படித்தான் நடக்கும், இறைவனுடைய தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதில் அந்த சம்பவத்தில் நடக்கக்கூடிய சில வார்த்தைகள் பாருங்கள். ஏன்னா அவர் தந்தையே இல்லாமல் தான், ஒரு கணவனே இல்லாமல் தான் மேரி அவர்கள் கர்ப்பமாகி இயேசு அவர்களை பெற்றெடுக்கிறாங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாறு. இதை டீட்டெயிலாக பார்க்க நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இது வேறு ஒரு உரையை பார்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள், கால கதாலிக்கில்லாஹு யஹ்லுகுமா யஷா, அது அப்படித்தான் அல்லாஹ் தன் நாடியதை படைக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். இதா கதா அம்ரன் ஃப இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன், அல்லாஹ் எதையாச்சும் செய்ய நாடினால் குன் ஆகு அப்படின்னு சொல்லுவான், அது உடனே அந்த காரியம் என்ன செஞ்சிடும், ஆகிரும். இவ்வளோதான், அதில் பெரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெளிவுபடுத்தி சொல்கிறார். இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தை பாருங்கள், மேரி அவர்கள் தந்தை இல்லை, அதாவது கணவன் இல்லாமல் கர்ப்பம் தரித்தாங்க. இதே போல் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை குர்ஆன் என்ன சொல்லுது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் இந்த செய்தியை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் இறைவனிடத்தில் கேட்குறாங்க, அவங்களுக்கும் குழந்தை கிடைக்கிது. அதாவது ஜக்கரியாவுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்ற நற்செய்தி சொல்லப்படுது. சரிங்களா? அவர் ஒரு இறை தூதர். ஆனால் ஜக்கரியா யார் அப்படின்னு சொன்னால் அலைஹிஸ்ஸலாம், அவர் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களும் அந்த குழந்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் தாண்டினவங்களாக இருக்கிறாங்க.
இந்த நற்செய்தி சொல்லப்படுற நேரத்தில் ஜக்கரியா கேட்குறாரு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நானும் வயசு முதிர்ந்தவனாக இருக்கிறேன், என் மனைவியும் குழந்தை பெற்றெடுக்க முடியாதவங்களாக இருக்கிறாங்க, எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது, கால கதாலிக்கல்லாஹு எஃப்அலு மா யஷா. அது அப்படித்தான், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்வான். அப்படி இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, முன்னாடி சொல்லப்பட்டது என்ன, யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, எஃப்அலு மா யஷா, தான் நாடியதை செய்கிறான். இப்போ இதுவே இப்படி மாறி வந்திருந்தா, அவங்களுக்கு நாடியதை செய்கிறான்ங்கிற மாதிரியும் இங்கே நாடியதை படைக்கிறான்ற மாதிரி எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா குர்ஆன் எப்படி நுணுக்கமாக சொல்லுதுன்னு. ஆனால் குர்ஆன் எப்படி நுணுக்கமாக சொல்லியிருக்குது, இயேசு அவர்களுடைய படைப்பை யஹ்லுகு, படைப்பு அப்படின்னு தெளிவுபடுத்துது. அல்லாஹ் செய்கிறான்னு சொல்லலை, யஹ்லுகு, படைப்பாக அறிமுகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ நுணுக்கமாக ஒரு வார்த்தையில் கூட என்ன செய்யுது குர்ஆன் டீட்டெயிலாக பேசுகிறத பார்க்குறோம். ஏற்கனவே இப்னு மரியமுடைய மகன்னு குர்ஆன் சொல்கிறத பார்க்குறோம். இன்னொன்று இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த செய்தியை சொல்லும்போது கூட படைக்கிறான் அப்படின்னு தான் வருது. இப்போ இயேசு அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புங்கிறது இன்னும் உறுதியாக சொல்லப்படுது. இப்போ அடுத்தது பாருங்கள், அந்த இது இயேசு அவருடைய பிறந்த அந்த செய்தி. நாலாவது, இயேசு அவர்கள் செய்த அற்புதங்கள். இப்போ இயேசு அவர்கள் சொல்கிறார் அவருடைய சமுதாயத்தில், ஏன்னா இயேசு அவர்களுக்கு அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டுருந்துச்சு. மற்ற இறை தூதர்களுக்கும் சில அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, இயேசு அவர்களுக்கும் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அப்படியா இல்லையா? அவருடைய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்காக களிமண்ணில் இருந்து ஒரு பறவையுடைய உருவத்தை உண்டாக்கி அதில் ஊதுவேன், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அது பறவையாகும், பிறவி குருடர்களையும் வெண் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துவேன், அடுத்து இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன், நீங்கள் சாப்பிடக்கூடியதையும் உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடியதையும் என்ன அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி செய்வேன், பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. இந்த இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்களா குர்ஆனே சொல்லுது இயேசு கடவுள் அப்படின்னு. ஆனால் இயேசு என்ன சொன்னதாக சொல்லுது, பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செய்வேன்னு சொன்னதாக சொல்லப்படுது. இதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு தான் கடவுள், அவர் தான் விசாரிப்பாருங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்கல்ல. குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது, இயேசுவே விசாரிக்கப்படுவார்னு சொல்லுது. பொதுவாக எல்லா தூதர்களும் விசாரிக்கப்படுவார்கள்ன்ற வசனங்களும் உண்டு. ஆனால் இன்னும் டீட்டெயிலாக இயேசு அவர்களுடைய விசாரணை அப்படிங்கிற பகுதியும் குர்ஆன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த கேள்வி பதிலாம் பாருங்கள். அல்லாஹ் கேட்குறான், மரியமுடைய மகன் ஈசாவே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் வணங்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவங்கள விசாரிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, சுபஹானக்க, அல்லாஹ்வே நீ தூய்மையானவன், நீ தூய்மையானவன். தன்னுடைய நான் அப்படி செய்யலைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறாரு. அப்படி சொல்கிறத விட்டு நீ தூய்மையானவன். அடுத்து சொல்கிறாரு, எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்ல மாட்டேன், சொல்வதற்கு இல்லை. அப்படி நான் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அது உனக்கும் தெரியும். என்னுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீ அறிகிறாய், உன்னுடைய மனதில் என்ன இருக்குதுங்கிறத நான் அறிய மாட்டேன் அப்படின்னு இயேசு தன்னுடைய குறைபாடுகள் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இந்த இடத்துல இயேசுவே அல்லாஹ்வை கடவுளாக சொல்லப்படுவதான் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த வசனம் சொல்லுது. அடுத்து சொல்கிறாரு, நீ கட்டளையிட்டபடி நான் சொன்னது என்ன தெரியுமா, அன் யஅபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சேன், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு நான் அவங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சேன். நான் அவர்களோடு அந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அவங்க என்னுடைய கட்டுப்பாட்டில் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, நான் சொல்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ என்னை கைப்பற்றி வானலோகத்துக்கு உயர்த்திட்டியே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய பொறுப்பு, நீ தான் கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தாய், நீயே எல்லா பொருட்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாக இருக்கிறாய் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறதாக வருது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் சொல்கிறாங்க இயேசு தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி. குர்ஆன் என்ன செய்யுது, இயேசுவே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படக்கூடியவன் தான் குர்ஆன் சொல்கிறத பார்க்குறோம். இதை நான் இன்னும் என்ன சொன்னால், ஒரு பாதிரியார் பேசுகிறாரு, இஸ்லாம் இயேசுவை எப்படி சொல்லுதுன்னா, அவர் தான் மறுமை நாளுடைய அடையாளம்னு சொல்லுது, அவர் விசாரணை நாளுக்காக அவர் வருவார்னு சொல்லுது. அப்போ நான் இயேசு தானே விசாரிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஒன்று சொல்கிறார். அதுக்காக நான் சொல்கிறேன், அவரே விசாரிக்கப்படக்கூடியவர் அப்படின்னு
குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எல்லா காலத்தையும் அறிஞ்சவன். எப்படியெல்லாம் வாதம் வச்சாலும் எந்த காலத்திலையும் குர்ஆன் என்ன செய்யுது, எல்லாருக்கும் மறுப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இதுதான், இவ்வளவுதான். ஒன்று, அல்லாஹ்வுக்கு மகன் அப்படிங்கிற வாதம் எவ்வளோ பெரிய அபாண்டம்ங்கிறத குர்ஆன் பேசுது. இயேசு அல்லாஹ்வுடைய மகனுங்கிற அந்த வாதத்தை எந்த அளவுக்கு மறுக்குதுங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, அந்த ட்ரினிட்டி திரித்துவத்தையும் இயேசுடைய தெய்வீகத்தன்மை அந்த கொள்கையும் குர்ஆன் எந்த அளவுக்கு மறுக்குது. அடுத்து இயேசுனுடைய பிறப்பு விஷயத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்லுது. அடுத்தது வந்து இயேசுனுடைய அந்த அற்புதங்கள் அது சம்பந்தமாக குர்ஆன் எவ்வளோ தெளிவாக சொல்லுது. இயேசு விசாரிக்கப்படக்கூடிய அந்த விஷயம் 5 விஷயத்தையும் என்ன செய்யணும், நம்ம தெளிவாக பார்க்குறோம். அது போக இயேசுடைய பிரச்சாரத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு வாதம் சொன்னேன், அது எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு உதாரணம். இது கொஞ்சம் இஸ்லாத்தை தெரிஞ்சவங்களுக்கு கூட எவ்வளோ முட்டாள்தனமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். ஒன்றாவது, அல்லாஹுடைய வார்த்தைன்னு ஒரு வார்த்தை வரும் குர்ஆனில். ரசூலுல்லாஹி வ கலிமத்து, அவர் அல்லாஹுடைய தூதரும் கலிமத்து அவனுடைய வார்த்தையுமாக இருக்கிறார் அப்படின்னு. அந்த வசனமே நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அது வந்து கிறிஸ்தவர்களை கண்டிக்கக்கூடிய வசனம். அதுலேருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களான்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்ன மசல ஈசா இந்தல்லாஹ் கமசலி ஆதம், நிச்சயமாக ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போன்றது. ஹலகஹு மின் துராப், அல்லாஹ் ஆதமை எப்படி படைச்சான், மண்ணிலிருந்து படைச்சான், மண்ணிலிருந்து உருவாக்கி சும்மா காலலஹு குன் ஃபயக்கூன், ஆகு அப்படின்னு கட்டளையிட்டான், அவர் மனிதனாக ஆகிட்டாரு அப்படின்னு ஆதமுடைய உதாரணத்தை குர்ஆன் பேசுது. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்லப்படுது, இன்ன மசல ஈசா இந்தல்லாஹ் கமசலி ஆதம், நிச்சயமாக இயேசுவுக்கு உதாரணம் ஆதம், ஏன்னா அவர் ஆதமை போல அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, எப்படி அல்லாஹ் ஆதமை மண்ணால் உருவாக்கி குன் ஆகு என்ற கட்டளையின் மூலம் பிறந்தாரோ, இந்த இடத்துல என்ன சொல்லுது, சும்மா காலலஹு குன் ஃபயக்கூன், அல்லாஹ் ஆகு என்று அப்படி கட்டளை போட்டான், அவர் என்ன செஞ்சார், ஆதம் பிறந்தார் அப்படின்னு சொல்லுதா. இதே வார்த்தையை தான் மேரி அவர்களுக்கு சொல்லப்படும். அது அப்படித்தான். கதாலிக்கில்லாஹு யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது இது பண்ணுறான். ஃபைதா கதா அம்ரன் ஃபயகூலு லஹு குன் ஃபயக்கூன், அல்லாஹ் எதையாச்சும் ஒன்று செய்ய நாடினால் அவன் குன் ஆகுன்னு சொல்லுவது ஆகிரும், அவ்வளவுதான். இதில் கடவுளுடைய மகன் சொல்கிறது வேலையே இல்லை. குர்ஆன் இவ்வளவு தெளிவாக பேசுது. அல்லாஹுடைய வார்த்தைனா என்ன, அல்லாஹ் கட்டளை போட்டான் அவனுடைய வார்த்தையை கொண்டு, குன் ஆகுன்னு அல்லாஹ் சொன்னான், ஆகிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்போ இல்லை, இந்த வார்த்தைக்கு அல்லாஹுடைய ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொல்வாராக இருந்தால் அதுக்கு முன்னாடி யாரை சொல்லணும், ஆதம சொல்லணும். சொல்கிறாங்களா, சொல்கிறது இல்லை. குர்ஆன் மிக தெளிவாக பேசுது. அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தை வருது, வரூஹும் மின், அல்லாஹ் என்ன செஞ்சான்னா அவனிடமிருந்து ஒரு உயிரை என்ன செஞ்சான், மரியமுக்கு போட்டான் அப்படின்னு வருது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, பார்த்தீங்களா அல்லாஹுடைய உயிராக அவர் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இயேசுவுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரூஹ் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு சொல்லலை, அல்லாஹுடைய உயிர்னு சொல்லலை, ரூஹ் ஃப்ரம் அல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு உயிர். அல்லாஹ் தான் எல்லா உயிரிலையும் படைச்சான். அந்த அடிப்படையில் இயேசு என்ன செஞ்சார், அல்லாஹ் இடத்துலேருந்து வந்த ஒரு உயிர், அந்த உயிரை மரியமுடைய கருப்பத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், போட்டான், முடிஞ்சது. அல்லாஹுடைய உயிர்னே வச்சுப்போமே, அல்லாஹுடைய உயிர்னே சொன்னால் கூட அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் தாராளமாக, பைத்துல்லா அல்லாஹுடைய வீடுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹுடைய படைப்பு, அப்படியா இல்லையா. அல்லாஹுடைய கை அப்படின்னு சொன்னால் தான் அது அல்லாஹுடையது. மற்ற எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒன்று, புரியுதா இல்லையா. இப்போ நம்ம எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் தான். அர்துல்லா, பூமி அல்லாஹுடையது, அல்லாஹுடைய பூமி அப்படின்னா என்ன, அல்லாஹுடைய ஒரு பகுதின்னு அர்த்தமா, கிடையாது, அல்லாஹுக்கு சொந்தமானது. இப்படின்னு என்ன செய்யலாம், தாராளமாக புரியலாம். ஏன், மிக தெளிவாக குர்ஆன் தெளிவுபடுத்திருச்சு இயேசு யார் அப்படிங்கிறத. அப்போ அதை வச்சு தான் என்ன செய்யணும், நம்ம புரிய முடியும். இந்த மாதிரி சில நேரங்களில் குழப்பம் வந்தால் கூட அந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு சொல்கிறேன், எந்த உதாரணத்தை வச்சு நம்ம சொல்லலாம், இந்த வெஜிடேரியன் உதாரணத்தை வச்சு நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேசுகிறாரு, குர்ஆன்லேயே வந்து இருக்குது, ஆனால் அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க, நம்ம மறுக்கிறோமா இயேசுவை பற்றி சொல்லும்போது. அதாவது இயேசு என்ன சொன்னார், பைபிள் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ இயேசு தன்னை சத்தியம்னு சொல்கிறாரா. இப்போ பாருங்கள், குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தன்னை சத்தியம்னு சொல்கிறான். அல்லாஹ் ஹக்கு, அல்லாஹுடைய ஒரு பேர் ஹக்கு, ஹக்கு, அல்லாஹ் தன்னை ஹக்கு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, பைபிளில் இயேசு தன்னை சத்தியம்னு சொல்கிறாரு,
குர்ஆனில் அல்லாஹ் தன்னை சத்தியம்னு சொல்கிறான், பார்த்தீங்களா மேட்ச் ஆயிடுச்சு, எனவே இயேசு தான் அல்லாஹ்னு குர்ஆனே சொல்லிடுச்சு அப்படிங்கிற. சுப்ஹானல்லாஹ். இதில் என்ன வாதம், இது என்ன எப்படி புரியறதுனே நமக்கு புரியலை. இந்த அளவுக்குமா ஒரு அர்த்தம் இல்லாத அறிவுபூர்வம் இல்லாத வாதங்களை எல்லாம் சொல்கிறது. நான் என்ன சரிம்மா சொல்கிறேன், இதே குர்ஆனில் அல்லாஹ்வுடைய பல பேர்கள் உண்டு. அதில் ஒன்று என்ன, அர் ரவுஃப் அர் ரஹீம், அல்லாஹ்வுடைய 2 பேர்கள். இந்த பேர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது. பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களின் மீது ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார். அப்படின்னா கருணை இரக்கமுடையவராகவும் கருணையுடையவராகவும் இருக்கிறார் அப்படின்னு யாருக்கு சொல்லுது? அல்லாஹ்வுடைய பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது. அப்போ இதை ஏற்றுப்பீங்களா? முஹம்மது நபி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது படைப்பின் அடிப்படையில் அவர் கருணையுடையவர். படைப்புக்கு என்ன லிமிட்டோ அதுதான். நானும் பேசுகிறேன், அல்லாஹ்வும் பேசுகிறான், 2 ஒன்றா கிடையாது. இப்போ இந்த வித்தியாசங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அர்த்தமே இல்லாத வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், ஒரு சகோதரர் இதை போட்டிருந்தார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு இயேசுவுக்கு. அப்படி எங்கடா குர்ஆனில் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு வசனம் வருது, அவர் அந்த இறை தூதர் தஸ்கியத்தை செய்யக்கூடியவராக, யூ ஜக்கீஹிம், உங்களை தஸ்கியா செய்வார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு அந்த வசனம் வருது. தஸ்கியத்துனா என்ன? நீங்கள் பாவம் செய்ய விடாமல் உங்களுக்கு உபதேசங்கள் சொல்லி நல்வழிப்படுத்துவார். இதுதான் தஸ்கியா. பாவங்களை மன்னிக்கிறது தான் அர்த்தம். அது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வேறு வார்த்தை. உங்களை நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையை பார்க்கும்போது எல்லா இறை தூதரும் நல்வழிப்படுத்தக்கூடியவங்க தான். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த வசனம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லக்கூடிய வசனம். அப்போ எதுவுமே பார்க்குறதில்ல, தனக்கு சாதமாக ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கிறது. இதை பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், இந்த அற்புதங்கள் சம்மந்தமாக நம்ம சொல்லிட்டோம். அவங்க செஞ்ச அற்புதங்களுக்கெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க குர்ஆனில் பி இதுன்னு இல்லை, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அப்படிங்கிற தெளிவான வார்த்தை வருது. அதனால் இதை காட்டுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னொரு எவ்வளவு முட்டாள்தனமாக இதை சொல்கிறேன். நான் ஏன் முட்டாள்தனம்ன்றது உங்களுக்கு ஒரு கடுமையாக இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். என்னென்னா குர்ஆனை படிங்க, இஸ்லாத்தை படிங்க, உங்களுடைய கொள்கையை வச்சு பார்த்துங்க, இது சரியா இது சரியா இப்படி பேசுங்க, இதுதான் நேர்மையான பிரச்சாரம். அப்படி செய்கிறது கிடையாது. எந்த அளவுக்குன்னு பாருங்கள், எல்லா சூறாக்கள்லையும் என்ன வசனம் வருது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது நம்ம என்னைக்காச்சும் இப்படி யோசிச்சிருக்கோமா? அவங்க சொல்கிறாங்க பிஸ்மில்லா அல்லாஹ், அர் ரஹ்மான் அர் ரஹீம், பார்த்தீங்களா 3 பேர், எனவே பிதா சுதன் பரிசுத்தாவி. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? என்ன அல்லாஹ்வுக்கு இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு எண்ணற்ற பேர்கள் இருக்குது. இதே குர்ஆனில் 100கணக்கான பேர்கள், 100க்கும் மேற்பட்ட பேர்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லப்படுது. அப்போ அதில் எந்த இதில் போய் சொல்கிறது? இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு இவங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. உங்களுடைய பிரச்சார முறை மிகப்பெரிய பிழையான நடைமுறை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இது நீங்கள் அறிவுபூர்வமாக மிக நேர்மையாக பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். இன்னும் இது போல் நிறையா இருக்குது. குர்ஆன் மிக தெளிவாக ஓரிரை கொள்கையை பேசியிருக்குது, மிக தெளிவாக இயேசு அவர்களை பற்றி பேசியிருக்குது, மிக தெளிவாக மேரி அவர்களை பற்றி பேசியிருக்குது, திருத்துவத்துக்கு மறுப்பு கொடுக்குது, இயேசு கடவுளுடைய மகன் என்ற கோட்பாட்டுக்கு மறுப்பு கொடுக்குது, அல்லாஹ் 3 பேர், கடவுள் 3 பேர், 3 நிலைகள், பிதாசுதன் பரிசுத்தாவே அப்படின்னு சொல்கிறதுக்கு குர்ஆன் மிக தெளிவாக மறுப்பு கொடுக்குது. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். படைச்ச இறைவன் நம் அனைவருக்கும் சரியான புரிதல்களை தர வேண்டும். நம் அனைவருடைய நம்ம அனைவருக்கும் சரியான கல்வியை தர வேண்டும், இறைவனுடைய நேர்வழியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.